ட்ரெண்டிங் எதிர்பார்த்து ஒரு கட்சிக்குள்ள வர்றதுன்றது வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா ட்ரெண்ட்ல இருக்கவங்க போய் கட்சியில சேவை செய்யறத பார்த்துருப்போம். கட்சிக்குள்ள வந்து இன்னும் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கும் போது மேபி எனக்கு அது சரியா படல. ஸோ இது வந்து தாவேக்காவை வந்து நாங்கள் ஒரு அச்சுறுத்தலா பார்க்குறோம், அங்கிருந்து யார் வந்தாலும் எடுத்து போன்ற நிலைமைக்கு வர்றதுன்றது வந்து ஆக்சுவலி இவங்க தாவேக்காவை என்டாஸ் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. தாடி பாலாஜி போன்றவர் வந்து அவர் கூட சினிமாவில் நடிக்கும் போது ஒன்னா ஒரு கேரவன்லயோ ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. அவர் ஒரு தலைவர். இந்த மீடியா வெளிச்சம் இருக்கக்கூடியவங்க. இப்ப இவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர். தாடி பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு திரைப்பட நடிகர், டிவி ஷோஸ்லாம் வந்து ஜட்ஜ் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா? அந்த வெளிச்சம் அவங்க வெளியில போறாங்கன்னும் போது டக்குன்னு மீடியா போய் அதை கேட்குது, ஒரு பேசு பொருள் ஆகுது. தாடி பாலாஜி சொன்னாரு, அதுக்கப்புறம் என்ன மாறிடுச்சு? இல்ல தாடி பாலாஜிக்கு அப்புறம் எங்க போனாரு? வணக்கம். வணக்கம். வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு இளம் பெண் டிவிகேல இருந்து விலகுவதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக மாறி இருக்கு. சில பேர் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தரலையா டிவிகேல அப்படின்னும் கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு அரசியல் கட்சியில பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொறுமையும் ஒரு பெர்சிவரன்ஸும் இருக்கணும். அந்த பேஷன்ஸும் பெர்சிவரன்ஸும் அவங்களுக்கு இல்லையோ அப்படின்றது என்னுடைய ஒரு சந்தேகம். ஏன்னா வந்து வந்திருக்க வேலை வந்து 2026 தேர்தல் அவங்களுடைய தலைவரை முதல்வராக்கணும்னு வந்திருப்பாங்க. வந்திருந்தா அப்படிதான் வந்திருக்கணும். அதுக்குள்ள வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அங்கீகாரங்களோ உட்கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன லெவல் பிரச்சனைகளோ வந்து இவ்வளோ பெருசாக ஆகக்கூடாது. அப்படி ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்கன்னா அது கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருந்திருக்கு. மோரோவர் இதில் வந்து 3 மாச காலம் தான் அவங்க பயணிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாலாம் அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கு ட்ரெண்டிங் எதிர்பார்த்து ஒரு கட்சிக்குள்ள வர்றதுன்றது வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா ட்ரெண்ட்ல இருக்கவங்க போய் கட்சியில சேவை செய்யறத பார்த்துருப்போம். கட்சிக்குள்ள வந்து இன்னும் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கும் போது மேபி எனக்கு அது சரியா படல. இது எல்லாத்தையும் தாண்டி இதை இப்படிதான் பார்க்கணுமா அப்படின்னா எனக்கு இதுக்கு தாண்டி சில சந்தேகங்கள் வருது. ஏன்னா அவங்களுடைய கட்சி பின்புலத்தை வச்சு நான் சொல்லலை. தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து பெருங்கட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கும்போது எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். என்ன வேணா இருக்கலாம், என்ன ஸ்கெட்சா வேணா இருக்கலாம். ஏன்னா அவங்க வெளியில போகும்போது கொடுத்துட்டு போன ஸ்டேட்மெண்ட், அந்த இன்டர்வியூ, இது எல்லாமே கொஞ்சம் அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. இருக்கலாம். அப்படி நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வானதி அக்கா பாஜகவுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. தெரியல. ஏன்னா பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும்னு நான் நினைக்கல. அங்க ஒரு இளைஞர் இருந்தாரு, ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு ரிசைன் பண்ணிட்டு வந்து இருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து அவரை அமைச்சிட்டு அவர் டெஸ்ட்லால போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப புதுசா மற்ற இளைஞர்களை கூப்பிடுறாங்கன்னா இவங்க எத்தனை இளைஞர்களுக்கு என்ன ட்ரெண்டிங் கொடுத்துட்டாங்க? இப்போ இந்த புள்ள ட்ரெண்டிங் வேணும்னு சொல்லி போயிருக்காங்க. இப்போ இவங்க வந்து என்ன ட்ரெண்டிங் கொடுப்பாங்க? ஸோ இது வந்து தாவேக்காவை வந்து நாங்கள் ஒரு அச்சுறுத்தலா பார்க்குறோம், அங்கிருந்து யார் வந்தாலும் எடுத்து போன்ற நிலைமைக்கு வர்றதுன்றது வந்து ஆக்சுவலி இவங்க தாவேக்காவை என்டாஸ் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் பொறுமை இருக்கணும். அது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கிட்டு அவரை மட்டுமே பார்த்து வளர்ந்த ரசிகர்களாவோ அந்த இயக்கத்தோழர்களாவோ இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழன்னு பாக்குறது இனிஷியலா கொஞ்சம் டஃபா இருக்கும். எல்லாரும் ஒருத்தருக்காக வந்திருக்கோம், நீ என்ன கமெண்ட் கொடுக்குறன்ற கேள்வி வரும். ஆனா அந்த ஹையரார்க்கியை ஃபாலோ பண்ண வேண்டியது அத்தியாவசியமா இருக்கும். இல்லாட்டி வேலை செய்யாது எந்த ஒரு மிஷினரியுமே. ஸோ அந்த ஆர்கனைசேஷனல் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி ஹையரார்க்கியை என்டாஸ் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. ரொம்ப சீக்கிரம் வந்து எந்த அங்கீகாரமும் எங்கேயும் எதிர்பார்க்க கூடாது. அப்படி கிடைச்சாலும் அது நிலைக்காது. உழைப்பு, அதுக்கேற்ற வெகுமதி தான் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த களம் அரசியல். செல்ஃப்லெஸ்ஸா சேவை மனப்பான்மையோட வர வேண்டிய ஒரு இடம். வரும்போதே எனக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுன்னா மேபி அந்த மாதிரி ஆட்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்கள பெருசா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கூட தாடி பாலாஜி போன்றவர்கள் கூட சில விஷயங்களை காமனாக ஒரு சிலர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து விஜயை போய் நாங்கள் பார்க்க முடியல, ஒரு சிலர் எங்களை தடுக்கிறாங்க, அங்கே வந்து ஒரு அரசியல் உள்ளுக்குள்ளே நடக்குது அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போனால் அதுவும் கூட ஒரு தப்பான விஷயமா தானே பார்க்கப்படும். ஆக்சுவலி இவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் இதுக்கு நான் வந்து இந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்கு காரணம் நினைக்கிறேன். ஏன்னா தாடி பாலாஜி போன்றவர் வந்து அவர் கூட சினிமாவில் நடிக்கும் போது ஒன்னா ஒரு கேரவன்லயோ ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. அவர் ஒரு தலைவர். அவங்க 90 லட்சம் வாக்காளர்கள் மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. 2 கோடி டார்கெட்னு சொல்றாங்க. இதே எதிர்பார்ப்பு. அவர் எல்லாரையும் ஒரு போலதான் பார்க்கணும். தாடி பாலாஜி கூட நடிச்சவர், இந்த ஆக்டர் வந்து என் ஃப்ரெண்டு, இவர் எனக்கு காம்படிட்டர்னு ஒருத்தர் ஒரு நிலைப்பாடு வைக்க முடியாது. ஒரு கட்சி அது அரசியல் பண்றோம், ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்கும் போது இருக்கக்கூடிய 7.5 கோடி பேரையும் ஒருமித்த ஒரே மாதிரி பார்வையில பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி 90 லட்சம் பேரை என்ன பார்க்கலன்ற ஒரு கோணல் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுல வந்து மாமனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து இங்க பஞ்சாயத்து வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குலாம் நேரம் கிடையாது. வேற ஒரு பெரிய வேலையில இருக்கிறோம். அதனால இதை புரிஞ்சுக்கணும். இதுல யாரெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா வெளிச்சம் இருக்கக்கூடியவங்க. இப்ப இவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்.
தாடி பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு திரைப்பட நடிகர், டிவி ஷோஸ்லாம் வந்து ஜட்ஜ் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெளிச்சம் அவங்க வெளியில போறாங்கன்னும் போது டக்குன்னு மீடியா போய் அதை கேட்குது, ஒரு பேசு பொருள் ஆகுது. தாடி பாலாஜி சொன்னாரு, அதுக்கப்புறம் என்ன மாறிடுச்சு? இல்ல தாடி பாலாஜிக்கு அப்புறம் எங்க போனாரு? அரசியல் களத்துல நின்று நிதானிச்சா மட்டும்தான் ஃபியூச்சர் இருக்கும். அண்ணா திமுகவை தொடங்கின பொழுது கலைஞரோட ரேங்க் வந்து 10-8 ரேஞ்சில் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. நின்று நிதானிச்சு வளர்ந்து வந்தாரு. அண்ணாவின் மறைவுக்கு அப்புறம் கலைஞர் முதல்வர் ஆனார். முதல் நாளே என்ன பக்கத்துல வச்சுக்கல, எனக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு பேசிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு கலைஞரோட பையன் ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்திருக்குமா? ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ இன்னொன்று, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் அவர்கள் தொடர்பான விஷயம். அவர் வந்து கிரானைட் முறைகேடு தொடர்பான விஷயங்களை எந்த அளவுக்கு தீவிரமாக அங்கே இருக்க தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கான முயற்சிகள் பண்ணாருன்னு தெரியும். இப்போ சமீபத்தில் அவர் ஒரு வழக்கில் போய் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு தன்னிச்சையாக விளக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு கொடுத்தா நான் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஊடகங்கள்லையும் அந்த செய்தியாக வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இது வந்து அந்த பர்டிகுலர் அந்த கிரானைட் ஊழல் பற்றி பார்த்தீங்கன்னா, அது திமுக 2006 to 2011 காலகட்டத்தில் அந்த ஊழல் பெருசாக நடந்துட்டு இருந்ததாகவும், 12 இவர் அங்கே கலெக்டராக இருக்குமோ அவருக்கு அது வந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. 12 இவர் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அஇஅதிமுக ஆட்சியில் இருக்காங்க, அவங்களும் இவரை தூக்கி கோஆப்டெக்ஸ்ல போட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க யாருமே பெருசா சப்போர்ட் பண்ணல. மாறா இவரை மாத்தி விடுறது அந்த மாதிரியான வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பெருசா யாரும் சப்போர்ட் பண்ணல. பின்புலம் பின் காரணம் என்ன நமக்கு தெரியல. அந்த காரணங்கள்லாம் இவர் அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சு அந்த விட்னஸ் கொடுத்து கோர்ட் மூலமா தான் வெளியில வரணும். ஆனா 2 பேருமே சப்போர்ட் பண்ணலன்றதான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் சட்ட போராட்டத்தின் மூலமா திரும்ப ஹைகோர்ட் மூலமா போறாரு மதுரைக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா. ஹைகோர்ட் தான் அவருக்கு வந்து கன்மேன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்பவும் அவர் திரும்ப மாத்தணும் அஇஅதிமுக ட்ரை பண்றாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடி போராடி அந்த பதவியில் வந்து உட்காந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிருக்காரு. இன்னைக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணும் போது அவர் வாலண்டரி ரிட்டையர்மென்ட் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு 23 தன்னிச்சையா அவரோட பாதுகாப்பை நீக்கி இருக்காங்கன்னா மேபி அவர் இந்த விட்னஸ் கொடுக்க கூடாது, இந்த ரிப்போர்ட் போக கூடாதுன்னு இருக்கலாம். இல்ல அவர் 20 வந்து வாலண்டரி ரிட்டையர்மென்ட் கொடுத்துட்டு 21 வந்து இந்த ஜல்லிக்கட்டு டீமோட சேர்ந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் அரசியலுக்குள்ள வந்துட போறாரு அப்படின்றதுனால ஒரு மிரட்டல். ஏன்னா அவர் வந்து கொலை மிரட்டல் போன்ற கடிதங்கள் 2 முறை வந்ததுன்னு சொன்னாரு. ஸோ அது அரசியலுக்குள்ள பிரவேசிச்சிடக்கூடாதுன்ற ஒரு பயமாவும் இருக்கலாம். எப்படியோ ஒண்ணு உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு பல பேர் இதுல முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இது வெளியில வந்துருச்சு. இப்போ இந்த விஷயம் யாரோ 1-2 பேர் தான் அத்திபுத்தாப்புல நேர்மையா இருக்கிறாங்க, அதுல 1-2 பேர் தான் வெளியவும் தெரியுறாங்க. அவங்கள கொஞ்சம் ஆதரிச்சு ஒரு ஊழல், ஏன்னா 1 லட்சம் கோடிக்கு மேல ஊழல் வருமானம் வரும்னு சொல்றாங்க அரசுக்கு. 9 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். கொஞ்சம் பார்த்து அந்த 1 லட்சம் கோடி தான் வசூல் பண்ணி போட்டா ஒரு 8 லட்சம் கோடியா குறையும் நம்ம கடன். அப்படி அந்த ஆங்கிள் மாநில நலனுக்காக யோசிச்சோம்னா கண்டிப்பா பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க கொடுக்கலன்னா இந்த கேஸ் அப்படியே அவர் அங்க நீர்த்து போகும் பட்சத்தில் அரசியல்ல ஈடுபாடு இருக்கக்கூடிய சகாயம் சார் தாவேக்கா கூட போனா கேம் சேஞ்ச் ஆகும். ஃபியூச்சர்ல தாவேக்கா ஆட்சிக்கு வந்து அவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா திரும்ப அந்த கேஸ் வெளில வரும். ஏன்னா உண்மை வந்து குழந்தை மாதிரி ரொம்ப நாள் உள்ள வைக்க முடியாது, அழுதுன்னு வெளில வந்துடும். எப்போ வருதுன்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த கூட்டணி கணக்குகள் பற்றியும் இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. 26 தேர்தலை மையப்படுத்தி வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதில் சமீபத்தில் பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை கொண்டு வருவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. தினமும் ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது, இந்த கட்சி வரப்போகுது அந்த கட்சி வரப்போகுது அப்படின்னு. 26 தேர்தலுக்கு முன்பாக அந்த அணி எப்படியான ஒரு உருவத்தை பெறும்னு பார்க்குறீங்க? ஆக்சுவலி அஇஅதிமுக தனியாக இருந்த வரைக்கும் தேமுதிகவை அந்த எம்பி சீட் பிரச்சனையை சால்வ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருவாங்க, பாமக உள்ளே வந்துருவாங்க. இப்படி ஒரு கூட்டணி தான் அமையும்னு பார்த்தேன். ஏன் இப்படி பர்டிகுலரா பார்த்தேன் அப்படின்னா, தேமுதிக 14க்கு அப்புறம் பாஜக கூட்டணில இருந்து எந்த பெரிய லாபமும் பார்க்கல, வெற்றியும் பார்க்கல. பாமக வந்து அப்பா வந்து அதிமுக கூட போகணும்னு சொன்னதாகவும் மகன் வந்து பாஜக கூட இருக்கணும்னு சொன்னதாகவும் இருந்த பேச்சுக்கு நடுவில் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை வரும்போது அன்புமணி அவர்களே ஏர்போர்ட்ல இருந்து கூட்டணி ஏன் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பாஜகவுக்கு பாராமுகமா பேசினாதான் பார்த்தோம். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இங்க திமுக அலையன்ஸுக்கு கவுண்டர் அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதுதான் எதிர்பார்ப்பா இருந்துச்சு. திடுக்கடின்னு தடாலடியா பாஜக திமுக அலையன்ஸ்ன்றது ஒரு அவுட் ஆஃப் நோவேர் வந்துடவே பாஜக அதிமுக அலையன்ஸ் அவுட் ஆஃப் நோவேர் வந்துடவே இன்னைக்கு பாஜக வேணான்னு நினைக்கிறதா இல்ல அதிமுக வேணான்னு நினைக்கிறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா பெரிய சீட் டிமாண்ட்ல என்டிஏ இருக்கிறாங்க. இப்ப என்டிஏக்குள்ள போறதா இல்ல அஇஅதிமுக அலையன்ஸ்குள்ள போறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துகிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல தாவேக்கா வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்க.
தாவேக்காவே அதிமுக கூட ஒரு டாக்ஸ்ல இருந்தாங்கன்னு பல பேர் சொன்னாங்க. இப்ப பாஜக வந்துட்டா தாவேக்கா அங்க போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தாவேக்கா லெட் அலையன்ஸ்ல பாமக வருவாங்களா, சீமான் அண்ணன் இதெல்லாம் கேட்டலிஸ்ட் பண்ணுவாரா? நேத்து நடந்த தேமுதிக கூட்டத்துல விஜய் கூட கூட்டணியான்றது எலெக்ஷன் நெருக்கத்துல சொல்றோன்னு அவங்க சொல்றாங்க, பிரேமலதா விஜயகாந்த். சோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலையில இருக்கு. இல்ல அவங்களும் அதை மறுக்கல இல்லையா, அது ஆப்ஷனா காமிக்கிறாங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து அஇஅதிமுக திமுக எப்படி 2 கேம்போ, இன்னைக்கு தாவேக்கா ஒரு கேம்ப். அதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல, பாப்போங்க அப்படின்றாங்க. சோ அண்டர் கன்சிடரேஷன் தான். இதே கன்சிடரேஷன் பாமகக்கும் நாம் தமிழுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அஇஅதிமுக பாஜக கூட்டணி சில நாட்கள்ல உடைய வாய்ப்பு இருக்குன்னு சில பேச்சு வருது. சின்னம் கைக்கு வர பெற்றால் அந்த கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடி உடையலாம், வேற ஒரு கூட்டணி பரிணாம வளர்ச்சி எடுக்கலாம்னு சொல்றாங்க. எல்லாமே சஸ்பென்ஸ் தான், சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது என்னன்றது பார்ப்போம். திமுக கூட்டணியும் வந்து இப்ப அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இருந்ததை விட சில கட்சிகள் கூடுதலா உள்ள வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அலையன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதாவது எல்லாருமே வந்து சீட்டை குறைச்சிக்க போறாங்க. திமுக அலையன்ஸ்ல சீட் டிமாண்டும் ஆட்சியில் பங்குன்ற டிமாண்டும் பெருசா இருந்த நிலைமையில இன்னைக்கு விஜய் வந்துட்டதுனால எல்லாருக்கும் தங்களுடைய இருப்பை, திமுக அந்த கூட்டணியை காப்பாத்திக்கணும், கூட்டணியில இருக்கவங்களுக்கு அந்த சீட்டை காப்பாத்திக்கணும், அந்த கூட்டணியில் இருக்குன்ற ஒரு நிலை ஏற்படுது. அங்க பாருங்க விஜய் வந்துட்டாரு, நாங்க அங்க போயிடுவோம்னு சொல்லி பல பேர் வந்து சீட்ஸ் டிமாண்ட் பண்ணி உள்ள வராங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த கணக்குகள் எல்லாம் வந்து பெரிய சாணக்கியர், எப்படி பேசுனா டீல் ஃபைனலைஸ் ஆகும், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போவார் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 3 நாள் தேர்தலா அது பாக்குறோம். அதனால இந்த வாட்டி அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவர் செய்வாரான்னு பார்க்கணும். ஆனா இந்த கணக்கு அஇஅதிமுக பாஜக கூட்டணி இல்லை, இன்னைக்கு காமிச்சு பேரம் பேசுறதுக்கு தாவேக்கா தான். நீங்களாம் நாங்க அப்படின்னுவாங்க. சோ அந்த கணக்குகள் எப்படி மாறுபட போகுது? ஒருவேளை அது பாமக அங்க போற பட்சத்துல விசிகாக அந்த வாய்ப்பு இருக்காது. ஏற்கனவே திருமாவளவன் வந்து நாங்க அந்த ஜன்னல் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னு சொல்றாரு. மத்த எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு திறந்துதான் இருக்கும், இன்க்ளூடிங் காங்கிரஸ். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு. நீங்க கூட்டணிகள் பத்தி பேசும்போது விஜய் வந்து அங்க பூத் கமிட்டி மாநாடுல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கும் அப்படின்னு. அது எதை மீன் பண்ணி பேசுறாரு நம்ம பார்க்கலாம். பேசிக்கா ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா என்ன சொல்லலாம், என்னுடைய இவ்வளவு பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் கரியர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக வந்து ரத்தமும் சதையுமா நிக்கிறேன் களத்துல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கூட்டணி எல்லாம் ரெண்டாவது, கூட்டணிக்கெல்லாம் நான் பெருசா போல, நம்ம தலைமையில இருக்க கூட்டணி மத்தவங்களை அரவணைச்சுதான் கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்குவது ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு முடிவு எடுத்தாருன்னா மேபி எந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். அப்போ வந்து பாஜக முன்னாடியே சொன்னார், பாஜக அஇஅதிமுக கூட்டணி பிரியும் போது பாஜக அஇஅதிமுக தாவேக்கா ஒரு காம்ப்ரமைஸ் கூட்டணிக்குள்ள வரலாம். இல்ல இவங்க 2 பேரும் வேணாம்னு சொல்லிட்டு மீதி இருக்க எல்லாரும் நாம் தமிழர், பாமக, தேமுதிக, தாவேக்கா இவங்க தலைமையில வந்து கூட்டணி அமைச்சு ஒரு ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேபி அது ஒரு பெரிய ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா மாறிடும். இவங்க சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அது பிரைமரி ஃபோர்ஸா வந்துடும், திமுகவோட ஆல்டர்னேட்டிவ் கேம்பா மாறிடும். இப்படி மாறும் பட்சத்தில் வெற்றிக்கே கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரிய அரசியல் விமர்சகர்கள். சோ அதுல எனக்கு ஒரு கேள்வி வருது, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் நலனுக்காக இப்போ எனக்கு முதலமைச்சர் பதவி இல்லைனாலும் பரவாயில்ல அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாரா? ஏன்னா ரஜினி வந்து அது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் வந்து சிஎம் கேண்டிடேட் கிடையாது, நான் கட்சியை மட்டும் பார்த்துப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு? இல்ல, இந்த இடத்துல ரஜினி சாரோட மைண்ட் செட் வந்து நான் விஜய் சாருக்கு பார்க்கல. ரஜினி சாரோட இது என்னன்னா, அவர் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தார் ஹெல்த் வைஸ். என்னால ஃபுல்லஸ்டா ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் சிந்தனை தரேன், கட்சி ஒருத்தர் எடுத்துட்டு போய் பயணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் எதிர்பார்த்ததாகவும், முதல்வர் வேட்பாளரா வேற சில மூத்த அரசியல்வாதிகள் கட்சிக்கு ஒரு தலைமைன்னு சொல்லி தன்னுடைய சிந்தனைகளை எல்லா பக்கமும் செயல்படுத்துற மாதிரி எதிர்பார்த்தாரு. அது வந்து பாசிவ் பாலிடிக்ஸ். தளபதி எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆக்டிவ் பாலிடிக்ஸ். அதுல வந்து எனக்கு இத்தனை சீட்டு வேணும், ஆட்சியில இந்த பங்கு வேணும், இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒருவேளை கூட்டணின்ற பேச்சுவார்த்தை வரும்போது அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன்னு சொல்றாரு. நான் வந்து எடுத்த நிலைப்பாடு, ஏன்னா எனக்கு வந்து this is the first election, எனக்கு லாங் ஜேர்னி இருக்கு, என்னால இது எல்லாத்தையுமே அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஆனா இது திமுக இன்னொரு 5 வருஷம் விட்டோம்னா அது நம்ம என்ன கொள்கை எடுத்திருக்கோமோ அதுக்கு வந்து வேலை செய்ய முடியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். இதை யாருமே வந்து இப்ப நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க கூட்டணி வேண்டாம், தாவேக்கா 234 ஜெயிக்கும் அப்படின்னு. ஆனா இதுல ஒரு ராஜதந்திரம் ஒன்று இருக்கு. 2011 கேப்டன் வந்து அஇஅதிமுக கூட்டணிக்கு போயிட்டு அது ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அஇஅதிமுக தேமுதிக பிளவு பெற்றது, ஒன்னா இருக்க முடியல. அதோட நீட்சியா கேப்டனோட ஹெல்த்தும் சரியில்லாம போய் அவங்க சரியில்லாங்க, மக்கள் நல கூட்டணி பெருசா சோபிக்கல, அப்படியே தோத்துடுறாங்க. அப்புறம் 2016 அப்புறமா இவரும் வீக்கா இருக்காரு, கலைஞரும் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போறாங்க, செல்வி ஜெயலலிதா இறந்துடுறாங்க. சோ தமிழகத்துல ஒரு பெரிய தலைமைக்கான வெற்றிடம் ஒன்று உருவாகுது. அப்பதான் வந்து கமல் போன்றவர்கள் அரசியலுக்கு வராங்க, அண்ணாமலை போன்றவங்க வராங்க.
ரஜினி வராரு வரலன்னு சொல்லி முடிஞ்சிருது. 21 தேர்தலில் வந்து முதல்வர் இப்ப ஸ்டாலின் வந்து மேலே ஏறி வந்துடுறாரு. ஜஸ்ட் இன் கேஸ் அஇஅதிமுக தேமுதிகக்குள்ள 2011 ஒரு பிளவு ஏற்படலை, இணக்கமாவே இருக்கிறாங்க. 16 தேர்தலையும் ஒன்னாவே போட்டிடுறாங்க, இதே மாதிரி ஜெயிக்கிறாங்க. அப்போ முதல்வர் ஜெயலலிதா மறைந்திருந்தால், முதல்வர் கேப்டனோட ஹெல்த் நல்லா இருந்திருந்தா என்ன இருக்கும்? அந்த பெரிய வேக்குமை கேப்டன் கேபிட்டலைஸ் பண்ணிருக்க முடியும். அஇஅதிமுகவே அவர் வழிநடத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 கட்சி மெட்ஜரா இருக்கலாம், இல்ல ஃபார்வர் கூட்டணின்னு ஏதோ ஒன்று உருவாயிருக்கும். தமிழகத்துல ஒரு பெரிய ஃபார்வர்டு ஃபோர்ஸா ஹிஸ்டாரிக் ஐக்கான கேப்டன் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லா தப்பு விட்ட தருணங்களையும் ஒன்னா சேர்த்து தாவேக்கா அந்த இடத்த விஜய் ஃபில் பண்ண வாய்ப்பு இருந்தால், இன்னைக்கு அஇஅதிமுக வந்து அவர் வந்து ஒருவேளை ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வர முடிஞ்சதுன்னா, அஇஅதிமுக இல்லாத அந்த ஒரு கேரிஷ்மா வந்து தளபதிக்கு உண்டு. அப்போ அது அந்த டேக் ஓவர் ஆச்சுன்னா ஃபியூச்சர், ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த தியரிஸ் பேசியிருப்போம். தமிழகத்துல இந்த 2 கட்சி தான், நீங்க வளரணும்னா இதுக்குள்ள போய் வளரணும்லாம் சொல்லுவாங்க. இந்த என்ஜிகே காலத்துல கூட அதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் கூட இருக்கலாம். அப்படி இருந்தா கூட அதை நம்ம பாராட்டதான் வேணும். ஃபுல்லஸ்டா அரசியலை புரிஞ்சுக்கிட்டாரு. ஈகோ இல்லாம ஒரு தலைவர் வந்து எனக்கு இதுதான் தேவை, மாற்றம் தான் தேவைன்னும் போது சும்மா கத்துறது, பிரஸ் மீட் கொடுக்கறது இல்ல. மாற்றம் ஜெயிக்கணும், என்ன வந்தோமோ அந்த வேலையை டாப்பிள் பண்ணணும், அதுதான் சோபிக்கும். அதுக்காக செய்வார் அப்படின்னா அதையும் வரவேற்க தான் வேணும். அந்த சர்ப்ரைஸையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா ஒரு தற்காலிக வெற்றி கிடைக்கலாம். நீங்க ஒரு தேரி சொல்றீங்க, ஆனா அது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னா, இன்னைக்கு திமுக எதிரியா இருக்காங்க, ஒருவேளை அதிமுகவை அவர் கூட்டணி அமைச்சு ஆட்சி கட்டில உட்கார வச்சுட்டாருன்னா நாளைக்கு அந்த கட்சி சரியில்லைன்னா அவர் பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே அவரோட அரசியலுக்கு ஒரு பின்னடைவா மாறாதா? பின்னடைவா மாறுன்றது ஒரு பக்கம் உண்மை. ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு சீட் மார்ஜின் வாங்கி கட்சியை பலப்படுத்துறாரு. அஇஅதிமுக வந்து எப்படிப்பட்ட ஒரு பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா, கேரிஷ்மா பேஸ்டு லீடர் பேஸ்டு பார்ட்டி. திமுக உருவானது வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டியா. இந்த லீடர் பேஸ்டு பார்ட்டி இப்போ கேடர் பேஸ்டு பார்ட்டியா மாற ட்ரை பண்ணுது அஇஅதிமுக. அங்கதான் அதுல ஒரு இழுபறி. ஒரு ஐகான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி ஒரு ஐகான் பின்னாடி அழகா வளர்ந்த கட்சி அது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கேரிஷ்மேட்டிக் ஐகான் இல்லைன்றது அங்க ஒரு பலவீனம். அந்த இடத்த இவர் ஃபில் பண்ண முடிஞ்சதுன்னா, ஒருவேளை அந்த கட்சியில பல பேர் அந்த தொண்டர்கள் வந்து எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும்போது இது ஒரு வெண்ட் அவுட்டா இருந்துச்சுன்னா எனிதிங் மே ஹேப்பன். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்குக்காக இவ்வளவு கால்குலேட்டிவா போக மாட்டாரு. பட் அவர் சொன்ன அந்த காம்ப்ரமைஸ்க்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம், இது ஒரு வார்த்தைக்கு அது வழியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இல்லாம தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சு அவங்களே 234 ஃபைட் பண்ணி வந்தாலும் ஓகே தான். பட் இது ஒரு சின்ன லூப் இருக்கு, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது புறந்தள்ளிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார்